சுண்ணாம்பு இருக்குல்ல, எதுல போடணும்? சுண்ணாம்பை காலில் போட்டுக்கணும். என்ன கடுப்புக்கு போடுற? நீர் கடுப்பு நின்றுடும். தலைவலி வந்துச்சுன்னா இங்கே மருந்து போடுவேன். தலைவலி வந்தா வயிற்று வலி வந்துச்சுன்னா இங்கே மருந்து போடுவேன். வயிற்றுக்கு தான் மருந்து போடுவேன். நீர் குத்து எங்கே வருது? சூடு எங்கே பிடிக்குது? அதில் தான். அதில் தடவை ஏன் காலில் கொண்ட தடவுற? எங்கே தடவுனாலும் சரியாகும். எங்கே தடவுனாலும் சரியாகும். எப்படி சரியாகும்? தடவ வேண்டிய விதத்தில் ஏன் அதில் தடவ வேண்டியானே? அதில் தடவுனாக்கா காலியாகி போயிடும். அப்புறமா என்ன பண்ணுவீங்க மறுபடியும்? என்னையா தயிருக்கு போச்சுன்னா சாப்பிட்றீல்ல? சரி, அதுபோல் அது கடுப்பு வந்துச்சுன்னா அதை தடவ வேண்டியானே? தடவு போகுதுன்னு சொல்லல. தடவுனா சரியாயிரும். எதில் தடவு? தடவுற இடத்துல தடவுனா சரி. தடவுனா மட்டுமே சரியாகாது. தடவுற இடத்துல தடவணும். தடவுற இடத்துல தடவுனா தட்டி கொடுக்குற இடத்துல தட்டி கொடுக்கணும். ஆமா. தடவுற இடத்துல தடவணும், தட்டி கொடுக்கறதுல தட்டி கொடுக்கணும். எதுல தடவணும், எதுல தட்டி கொடுக்கணும்? எதுல தடவணும்? வெத்தலையில சுண்ணாம்பை தடவுற இடத்துல தடவணும். ஆமா. சுண்ணாம்பை தடவுனாதான். எங்கே தடவணும்? வெத்தலையில. மேல தடவணுமா கீழேயா? வெத்தலையை தொடச்சிட்டு பின்புறம் தான் தடவணும். ஏன்? அப்ப தடவுற பக்கம் தான் தடவணும். ஆமா. தட்டி கொடுக்கணும். எதை தட்டி கொடுக்கணும்? எதை தட்டி கொடுக்கணும்? சீவல் போடுற பத்தியா அதை தட்டணும். புகையில போடுற பத்தியா எடுத்து ஒரு தேய்ச்சி தட்டணும். அப்ப தட்டுற இடத்துல தட்டணும், தேய்க்கிற இடத்துல தேய்க்கணும், போடுற இடத்துல போடணும். எங்க போடணும்? எடுத்து எதுல போடணும்? எதை எடுத்து எதுல போடணும்? வெத்தலை எல்லாம் மடிச்சு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்ட்டு எங்க போடணும்? வாயில போடணும். யாரு வாயில? இல்லையா வெத்தலை யாரு போடுறாங்களோ அவங்க வாயில போடணும். சொல்லுங்க. வாயில போடணும்னா அது பாட்டில் அந்த வாயில அடிக்க, வாயில இதுக்கு போயிடக்கூடாது. வாயில போட. வாய் இருக்கா? யார் வாயில? இல்ல வாய் இருக்கா? நான் வாயில. அப்பா நான் யார் வாயிலையும் போடலப்பா. இல்ல வாய் இருக்கா? வாயா? வாய் இருக்கா? வாய் இல்லாம உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கான். எந்த வாயை சொல்ற? நீங்க எந்த வாயை கேக்குறீங்க? கீ வாயை சொல்றியா மே வாயை சொல்றியா? நீங்க கீ வாயை சொல்றியா மே வாயை சொல்றியா? நீங்க எந்த வாயை பார்த்திருக்கீங்க? இல்ல வெத்தலை போடுறதுக்கு மே வாய் தான் பயன்படும். சரி, உனக்கு எத்தனை வாய் இருக்கு? எனக்கு இருக்கு ஒரு வாய் தான். ஒரு வாய் தானே? எல்லாருக்கும் ஒரு வாய். நல்ல திருவாயா இருக்கணும். இப்ப இவ்வளவு அறிவா தெளிவா பேசுறீல, இப்படி வந்து நிக்கிறிய, இப்படி வந்து நிக்கிறீல, என்ன வேலையா வந்தியா? உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன ஏங்க தேடி? உன்னை கூட்டிட்டு போய் நான் கெட்டி மட்டை அடிக்க போறேன். மான் குட்டி ஒன்றை தேடி வந்திருக்கிறேன். மான் குட்டி? ஆமா. பாத்தியா உள்ள போனத? மான் குட்டி மானா? ஆமா. குட்டி மானை தேடி நீங்க வந்தீங்களாங்க? குட்டின்னா ரொம்ப சின்ன குட்டி கிடையாது, பக்குவமான பருவம் அடைந்த குட்டி. பருவம் அடைந்த குட்டி? ஆமா. ஓ, எங்க இருந்து வரீங்க? கழுகு மாமலையில இருந்து வரேன். அதோ தெரிகிறது பாரு, கழுகு மாமலை. கழுகு மாமலை இங்க தெரியுதா? ஆமா, தெரியுதா இல்லையா? எங்க தெரியுது? அத பாரு, ஃபோக்கஸ் லைட் தெரியுது. அதை தாண்டி பின்னாடி சீரியல், அதையும் தாண்டி அங்க வந்து கோபுரம் அமைச்சிருக்காங்க. ராஜா மாமியால வச்சிருக்கானே அவன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. மலைய பத்தியில மலைய பத்தியா? அருமையான மலகாரு. மான்லாம் தவி குதிக்குதா? தெரியுதா? மீன், ரெண்டு மீன் தவுது பாரு. தெரியுதா? அருமையா இருக்கு. எல்லாம் தெரியும். அருமையா தெரியுது. உள்ளத சொன்னா உடனே தெரியும். அருமையான மலை. இப்ப உங்க பேர் என்ன? உங்க பேரு? கந்தன். கந்தர்? ஆமா. உங்க அப்பா பேரு? சடையன். சடையன் கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்க. அம்மா பேரு? சடச்சி. அஜான் மாப்பிள, அட நீங்க தாங்க. நீ தான் இன்னைக்கு தான் வீரத்துக்கும் பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமா இருக்கு. குட்டு பயலுக்கு தம்பி அது ஒரு பியோ. ஏப்பா நல்ல பொருத்தமா இருக்கு. மாப்பிள நல்லா இருக்கீங்களா? மான் குட்டி எல்லாம் தெரியல, நசிங்க போயிருவேன். உங்களை பார்த்து எம்பிட்டு நல்லாச்சு. நான் உன் தங்கச்சி வள்ளிய பார்க்கணும். நீங்க அந்த நோக்கத்துல வரீங்க. ஓடணும். அந்த ஏரியா கூட்டிட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போகணும். அப்படி சொல்லுங்க. கூட்டிட்டுலாம் ஓடாதியா? என் பரம்பரை அப்படியே தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்திர பெண்ணே, பத்திர பெண்ணே. தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்திர பெண்ணே, பத்திர பெண்ணே. ஊரு பார்க்க மனமுடிப்போ பொறுத்துரு கண்ணா, அப்ப ஊர்வலத்தில் வருவோம் ஒன்றில் ஒன்றா. தேர் பார்க்க வந்திருக்கு சித்திர பெண்ணே, சித்திர பெண்ணே. அம்மாடி கொஞ்சம் பூச்சுடவா, அத்தாலே போடவா. அம்மாடி கொஞ்சம் பூச்சுடவா, அத்தாலே போடவா. அம்மாடே வந்த பெண்ணாகிடும் சும்மா வருமா சக்கலோக. தேர் பார்க்க வந்திருக்கு சித்திர பெண்ணே, சித்திர பெண்ணே. எடுத்து
எப்படி ஆட்டம் ஆடிப்பாடி வர இருப்பத குழப்பங்க பாரு ஆடிப்பாடி வரதுக்கு ஆமா 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 இது யாரு உன் தங்கச்சியா வள்ளியா மச்சான் உன் தங்கச்சி வள்ளியா மச்சான் உங்க தங்கச்சி மச்சான் இந்த உடம்பு வச்சுக்கு நல்லா தானே ஆடுற அப்புறம் என்ன யாரு உங்க தங்கச்சி ஏன் தங்கச்சியா தங்கச்சி தங்கச்சியா தங்கச்சின்னு தான் சொன்னேன் தப்பா நினைக்க தவறா நினைக்க கூடாது சின்ன பிள்ளை இல்லங்கப்பா பெரிய ஆள் ஆகி போச்சு இல்ல உனக்கு தெரியல சரி தவறா நினைக்க கூடாது தவறா நினைக்க அழக ரசிக்கலாம் அழக ரசிக்கலாம் ஆனா அடையணும்னு நினைக்கிறது தவறு ஆனா ஒண்ணு தவறு பண்ணலாம் தவறா நினைச்சாதான் தப்பு மச்சான் ஒரே ஒரு விஷயம் சொந்த தங்கச்சியே சூப்பர் நீ இஷ்டப்பட்டா அந்த புள்ள கஷ்டப்படும் நான் இஷ்டப்பட்டா அந்த புள்ள கஷ்டப்படும் சரி அந்த புள்ள இஷ்டப்பட்டா சரி நீ கஷ்டப்படணும் ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டா கஷ்டம் இல்லை கஷ்டம் கிடையாது ரெண்டு பேரும் இப்ப என்ன சொல்ல வர்றிய அது மாதிரி நீ இஷ்டப்படணும் அதுவும் ஆனா ஒரு விஷயம் என்னது இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா சொந்த தங்கச்சியே சூப்பர் பிகர்னு சொல்ற ஒரே ஆளு நீங்க தான் சொல்லவே இல்லையா சூப்பர் இப்பதான் சொல்லிட்டீல இடையில சூப்பர் பிகர் சொல்லவே இல்லையா இந்த உலகத்திலே அழகுன்னு இடையில சொன்னீங்க அதான் சொல்றேன் அதுல குறைச்சலா இதுல குறைச்சலா அது அந்த தங்கச்சியே அழகுன்னு சொல்ற ஒரே எதுலயும் குறைச்சலடா எதுலயும் குறைச்ச எப்படி இருக்கும் இல்ல அது கூட பரவாயில்ல எதுலயும் குறைச்சலன்னு சொன்னாரு அப்ப எதை பாத்துருக்காரு உங்க அண்ணன் ஏண்டா நான் பாக்காதா உங்க அண்ணன் சின்ன வயசுல பார்த்தேன் சின்ன வயசுல தெரியாதா எனக்கு எப்படி இருக்கு இப்ப பாத்தீங்களா இப்ப பாக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப பாக்க அம்மா மாதிரி தங்கச்சி சேர்ந்தோம்னா போச்சு நம்ம மாயண்ணே வந்திருக்காக மாப்பிள்ள மக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம்ம நீங்க மட்டும் எனக்காக ஒரே ஒரு தடவை உட்கார்ந்தாருங்க. திருச்சி சேலம் தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி அண்ணே தங்கச்சி சரி போதும். என்ன பண்ணீங்க அம்மாடி? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. 4 ஆயிடுச்சு 5 ஆயிடுச்சு 5க்கு மேல ஆச்சு. ஆமா. யார் வந்திருக்கா? ஒண்ணு கூடுது. ஒண்ணு கூடுது இல்ல? இதெல்லாம் பாக்குறீங்க உட்கார்ந்தாடி. ஏன் அங்க தேனூர்ல? ஆங்க. தேனூர் ராசாதி. ஆமா. அம்மா. வேடுவர் வந்திருக்கார். வேடுவர் எதுக்கு வந்தார்? ஐயோ நாய்க்குட்டி வருதே நான் என்ன பண்ணீங்க? ஆத்தாடி.
அவர் மான தெரியும் தானே நாய தெரியும். ஏப்பா மான தெரியும் தானே நாய தேடி வந்திருக்கேன். ஒன்னா அழகா இருக்கு பாரு. நீ ஒன்னே மாதிரியே கொழு கொழுன்னு இருக்கியா? எனக்கு பிறந்தது இல்லையே. நாய கூட நீ விட்டு வைக்கிறேன்டா லூசு. பின்னாடி வேற நாய் வேற லொல்லொன்னு கத்து. நாய் மேல அந்த அளவுக்கு பாசமா இருக்குன்னு சொல்ல வந்து. அம்மாடி மான்குட்டி பாத்தீங்களா? மான்குட்டி வரலன்னு சொல்லிட்டேம்மா. ஆயா நீங்க பாத்தீங்களா? மான்குட்டியை பார்க்கலாமா? அப்ப நீங்க கொடுத்தீங்களா? நல்லா ரெண்டு வடையை வளர்த்தலமா அவன் கையில. வாங்குனாரா? என்னது எல்லாத்தையும் கட்டணும் வேடுங்க. ஏக்கட கலட்டுறீங்க? சும்மாவே இதெல்லாம் போட்டிருக்கேல பயமா இருக்கு. கரெக்ட் நீ இதை விட பயமா இருக்கும். உள்ள போய் கலட்டலாம் பேசாம இரு. சரி ஆறி போச்சா? அம்மாடி அண்ணா வரலன்னு சொல்லிட்டேன். சரி நான் வரவேற்பு கொடுக்குறேன். கேட்கல வர அவர் வந்து ஒரு வார்த்தை கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வார்த்தை ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அம்மா சொல்றது தெளிவா கேட்கணும். சொல்லுமா சொல்லுங்க. வரவேற்பு கொஞ்சம் தள்ளுங்க. நீங்க வரல என்ன தள்ளி விட்டுறாதீங்க. வணக்கத்துக்குரிய விடுமுறை வணக்கம். வணக்கம். சுத்தமா இருக்கா? வணக்கத்துக்குரிய விடுமுறை வணக்கம். அவர் தோசை திருப்பி தான் வச்சிருக்காரு. கண்ணால் காண்பதுமே காதால் கேட்பதுமே தீர விசாரிப்பதுமே தலைமைங்க மாதிரி மான் கேட்டு பிடிச்சமெல்லாம் ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்க இருந்து வரீங்க? உங்க ஊர் பேர் விவரமா சொன்னீங்களா? முடிஞ்சா செய்வான். இல்லனா செய்ய விட்டு வேடிக்கை பாப்போம். ஆருக்கு இத கோயில கொண்டு போய் அடி மாடி அப்புறம் என்னடா எங்களுக்கு வேலை? அண்ணே என்னை சின்ன வயசுல இருந்து உங்க நெஞ்சில தூக்கி தூக்கி போட்டு என்னைய வளர்த்து தூக்கி போட்டு வளர்க்கறதுக்கு தான் இருக்கேன். நெஞ்சில ஒரே ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் சுத்தி கேட்றவா நானே கேட்றவா வேணாம்மா. ஒரே ஒரு தடவை எங்க அண்ணன் மேல உள்ள ஒரு பாசத்துல அண்ணே போயிட்டு வரவா? ஏதோ ஒரே ஒரு தடவை ஏன் மேல போடா நாங்க சாப்பிடுவோம். போடா அம்மாடி நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க போயிட்டு என்ன பண்றீங்க? மைதா 1.5 கிலோ வாங்கி வச்சிருக்கா. அப்பா வாங்கி வச்சிருக்காரு. மைதா மைதா தென்னமாவு முடிஞ்சு போச்சு. ஏய் நீ புரோட்டா போடுறியா? ஊத்துறது தென்னமாவு முடிஞ்சு போச்சுன்னு 1.5 கிலோ. அதேதான் அந்த புரோட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த வேளை சாப்பாடுக்கு வேணும். இருக்கா அங்க இருக்கா? அதுக்கு தான் மாவு வாங்கி வச்சிருக்காரு. இருக்கா போ. மாவு இருக்கா? பத்தாது. 2 தான் இருக்கா? 2 புரோட்டா இல்லையே. அருமையான பரபரப்பு, அற்புதமான பரபரப்பு. ஆடிப்பாடி வரவேற்பதற்குள்ள பண்புங்க மாதிரி இவங்க அண்ணன் தோழிக்கு நடத்துற ஆடிப்பாடி வரவேற்கிறதுக்காக. அதை விட தமிழ் வழியா தாய்மொழிங்கிற மாதிரி தமிழ் பற்றோடு தமிழச்சுக்கிற மாதிரி தலைவிங்கிற சாணத்துல வரவு கொடுத்துருக்கீங்க. யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்க? எடுத்து கூறுங்கள். இடது பெயரை கந்தன் கழுகு மாமலை வேட்டைக்காரன். அப்படி கழுகு மாமலை அடிவாரத்தில் வேட்டையாடி வளர்ந்துருக்க பொழுது அற்புதமான மான்குட்டி ஒன்றை பார்த்தேன். அற்புதமான மான்குட்டி ஒன்றை பார்த்தேன். மனசுல ஒரு ஆசை. ஆகா இந்த மான்குட்டி நம்மளுக்காண்டி பிறந்திருக்கா இல்லை நம்ம தான் இந்த மான்குட்டிக்காண்டி பிறந்திருக்கோம். நல்லா போற பார்த்தீங்க நல்லா உரக்கட்ட மாதிரி. ஏடுவர் இடையில ஏதாவது வம்புல் தரனா வம்பு இழுத்தாருனா நீ என்ன பிரச்சனை பண்ணாருனா அண்ணான்னு ஒரு குரல் கொடுங்க. கமுதிக்கிட்ட 5:30 மணி ஆயிடுச்சு. பின்னாடி கருவத்தூர்ல உட்கார்ந்துருப்பேன். இப்ப வெளியே போகணும். டேய் அண்ணான்னு கூப்பிட்டா உடனே ஓடியாந்துரு. கழுவலாம்ட்டேன். ஏய் கூப்பிட்ட கையோட வந்துரு. எப்பதாடா நீ போவ? போயிட்டு வரவா? அது போல இடமாக்கப்பட்டது உங்களோட இடம். இந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். நான் இடத்துக்கு புதுமையாக வந்தால் உங்களிடத்துல தீர விசாரித்து மான்குட்டியை பிடிச்சிட்டு போற நோக்கத்தோடு இருந்திருக்கேன். நல்ல வார்த்தை. கண்ணால் காண்பதுமை காதால் கேட்பதுமை தீர விசாரித்த கண்ணால் கண்டது ஒரு இடத்துல பொய்யா போச்சு. ராமாயணத்துல தீர விசாரித்த ராமாயணத்துல உண்மை புலப்பட்டது. தீர விசாரிக்காதனால 3 உயிர் போச்சு. ஒரு இடத்துல தீர விசாரிக்காதனால 3 உயிர் போச்சு. அதே போல தீர விசாரித்தான் அன்றைக்கு யாரு? மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய ஒரு மாட்டுக்காக வேண்டி நீதி கேட்டுச்சு. எங்கே போய் கேட்டுச்சு? மனுநீதி சோழனுடைய மகனாகப்பட்டவன் தேர்காலில் ஏற்றி கொல்லப்பட்டான். யாரு? கன்றுக்குட்டியாகப்பட்டதை கண்ணுக்குட்டியை வந்து தேர்ல ஏற்றி கொண்டுட்டான். யாரு? மனுநீதி சோழனுடைய மகன். அப்ப மாடு பார்க்குது. ஒடி அந்த அரசபையிலே ஆராய்ச்சி மணி என்று சொல்லக்கூடியது அடித்தது. அன்னைக்கெல்லாம் ஆராய்ச்சி மணி இருந்துச்சு நீதி கேட்கறதுக்கு. இன்னைக்கு டீ கடையில் கட்டி கிடக்கு. டீ நல்லா இருந்தா ஒரு அடி அடிச்சுட்டு போங்க அப்படின்னு கட்டி கிடக்கு ஒரு இடத்துல. அப்ப அது போல என்ன நடந்தது என்று கேட்க, எனது கன்றுக்குட்டியாகிய உன்னது கன்றுக்குட்டியை உனது மகனாகப்பட்டவன் தேர்காலில் ஏற்றி கொண்டு விட்டான், எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்டது. அப்படியா? நீதி தவறாமல் நீதி கொடுத்தான். எந்த தேர்காலில் ஏற்றி உன்னுடைய கன்றுக்குட்டியை கொண்டானோ அதே தேர்காலில் ஏற்றி கொள்ளுகிறேன். தீர விசாரிச்சதுனால அது ஒரு உண்மை புலப்பட்டது. அதே போல இடம் உங்களுடைய இடம். இந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு என்பது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் இடத்துக்கு புதுமையாக உங்களிடத்தில் தீர விசாரித்து மான்குட்டியை பிடிச்சி போன நோக்கத்தோடு வந்திருக்கேன். அப்படி இருப்பதால உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக,
பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் வழிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவார் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவார் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தமிழ் மீளவாதங்களோ கரையை வலித்த மணிமகளோ தமிழும் நிறமாம் தந்தரதோ தாரையை பதித்த மணிமகளோ குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது இடது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது இடது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளை எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக மலர்கள் வளர்வது எனக்காக அன்னை மாளிகை விரித்தாள் எனக்காக அன்னை மாளிகை விரித்தாள் எனக்காக போயிட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செண்டு அப்படி வாங்க அப்படி இருப்பதனால கூறுகளை பார்ப்போம் மான்குட்டி எங்க பாத்தீங்க? கலங்க மாமலை அடிவாரத்துல பார்த்தேன் பார்த்தவன பிடிக்க வேண்டியதானே? பார்த்தவன பிடிச்சிருக்கலாம் பிடிக்க பார்த்தவன பிடிச்சோம்னா அதனுடைய தன்மை போய் பார்த்தவன பிடிக்க தெரியலையா? பிடிக்க தெரியாமல இல்ல போனவனும் கடைக்கு போற ஒரு பொருளாகப்பட்டதை வாங்கிட்டோம்னா அதனுடைய தன்மை நம்மளுக்கு தெரியாது. இது எப்ப வேணாலும் வாங்கலாம் எங்க வேணாலும் கூறு கட்டி விற்கிது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவோம். இந்த மானுக்காக வேண்டிய அலைஞ்சு தெரிஞ்சு இப்படி காடு மேடலாம் அலைஞ்சு தெரிஞ்சு பிடிச்சோம்னாக்கா இந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்மை தெரியும். அதனால தான் மான்குட்டி அழகு ரசிச்சு அதனுடைய கால் அழகண்ணு கை அழகண்ணு இடை அழகண்ணு தொடை அழகண்ணு அப்படின்னு அழகை ரசிச்சேன். அது ரசிச்சுக்கிட்டே வந்ததுனால இவ்வளோ தூரம் வந்துட்டேன். மான்குட்டியை பார்த்தவன வந்து இங்கே தான் இருக்குன்னு நம்பிக்கையோட வந்திருக்கியா? ஆமாம் வந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்தனே. இப்போ இடம் எங்களோட இடம். ஆமாம். மான் யார் மான்குட்டி? என்னுடைய மான். உங்க மான்குட்டி வந்துச்சா வளையான்னு நாங்க சொன்னாதானே உங்களுக்கே தெரியும். அது எப்படி நீங்களாம் உங்க இடத்துல மான்குட்டி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும்? ஏமா இடம் உங்களோட இடம் தான். ஆமா. பொருள் என்னுடைய பொருள். நீங்க இந்த இடத்துல காவல் பாக்குறீங்க. ஆமா. காவல் பாக்குற பொழுது உன்னுடைய கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடியது எங்க இருக்கும்? மேல. மேல இருக்கும். ஆமா. என்னுடைய மான் போனது கீழே. கீழே. மேல போனதை கீழே போனதை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்க வந்து வழி வந்து ஒரு வழிதான். சரி. இரண்டு வழியெல்லாம் கிடையாது. மேல பரண் அமைச்சு நான் காவல் காத்தாலும் கூட கீழே நின்று அண்ணனும் தோழியும் காவல் காக்குறாங்க. உங்க அண்ணனையும் தோழகிட்டையும் கேட்டேன். எனக்கு இந்த புள்ளையில பாக்குறதுக்கே நேரம்ல நான் எங்கேயா மான் பார்த்தேன். அண்ணன் சொன்னாரா? ஆமா. அதனாலதான் ஒருவேளை என் தங்கச்சி தான் பார்த்துருக்கோம் இடத்துக்கு தலைமைதான் அதை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியும்னு சொன்னாரு. அதனாலதான் உங்கள்ட்ட கூப்பிட்டு தன்னோட பொருள் உங்களோட மான்குட்டியை நான் பிடிச்சு கொடுக்கணும். பிடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். இருக்கிற இடத்தை காட்டினா போதும். காட்டினா பிடிக்கும். நான் எப்பொழுதும் யாருக்கும் சிரமம் கொடுத்த பழக்கம் கிடையாது. நம்மளால யாருக்கும் எந்த சிரமம் வரக்கூடாது. நீங்க காட்டினா போதும். காட்டினா போதும். காட்டலனா காட்டலன்னா காட்ட வச்சிருவோம். அது எப்படி காட்டுனா பிடிப்பீங்க? கரைப்பாரு கரைத்தாரு கல்லும் கரையும்டான்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? இப்ப மான்குட்டிங்க எனக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க. உங்க மான்குட்டிங்க வந்திருந்தால் ஐயா வடிவரே தாங்கள் தேடி வந்த மான்குட்டிங்க தான் இருக்கு. வாங்க அப்படியே நில்லுங்க. உங்க மான்குட்டி வந்திருந்தா எங்க அண்ணனை பிடிச்சு கொடுத்துருப்பாரு. அழகா ஒண்ணு சொன்னீங்க. நீதி கேட்டு போடா தன்னோட மகனைய தேரேற்றி கொண்டான் அப்படின்னு அழகா சொன்னீங்க. மனுநீதி சோழன் அன்றைக்கு வந்து கண்ணகியாகப்பட்டவள் நீதி கேட்டு போனான். சரி. யார்கிட்ட? கண்ணகி. கண்ணகி நீதி கேட்டு போனா. பாண்டிய மன்னனை கேட்டா எனது கணவன் கல்வனா அப்படின்னு கேட்டேன். அப்ப முத்துக்களை யாருன்னு கேட்டேன். தீர்ப்பு சொன்னாயா முத்துக்களை வச்சு தீர்ப்பு சொன்னாயா சிலம்ப வச்சு தீர்ப்பு சொன்னாயா? சரி. அப்ப அவர் என்ன சொன்னாரு? நெடிச்செலிய பாண்டியன் ஆகப்பட்டவன் என்ன சொல்றான்? முத்துக்களை வச்சுதான் நான் தீர்ப்பு சொன்னேன்.
அப்ப என்னோட கணவன் கல்வனா அப்படின்னு தன்னோட கோப்பரம் தேவிய சிலம்ப உடைச்சாங்க. வெறும் முத்துக்கள் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா கண்ணகி சிலம்பு மாணிக்க பரல். அப்ப தவறான தீர்ப்பு சொன்னது யாரு? பாண்டிய மன்னன். தவறான பாண்டிய மன்னன் என்ன சொன்னாரு? கோவலனை கொண்டு வா அப்படிதான் சொன்னாரு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். கோவலனை கொண்டு தான் வர சொன்னாரு. சரி, காவலாளி என்ன பண்ணாங்க? என்ன பண்ணனா அவருடைய காதலை கொண்டு வான்னு சொன்னதை கொன்றுகிட்டு வர சொல்லி கொன்னுட்டு வர சொல்ற மாதிரி கேட்டுருச்சு. அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டான், கொன்னுட்டான். செய்தி கேள்விப்படுற கண்ணையாகப்பட்ட உன்னது கணவனாகப்பட்டவன பாண்டிய மன்னனுடைய கட்டளைக்கு இணங்க கொன்னுட்டாகப்பட்டது. ஒரு சிலம்பை கொண்டுகிட்டு தான் போனான் கோவலனாகப்பட்டவன். இன்னொரு சிலம்பை கொண்டுகிட்டு போறான். போய் கேட்கின்ற பொழுது எனது கணவன் கல்வனான பாண்டிய மன்னன் கேட்டான். நீ யாருன்னு கேட்டான். உன்னால் தவறான தீர்ப்பை சொல்லி எனது கணவனை கொல்லிட்டியே, எந்த வகையில் நியாயம்னு கேட்குறான். தவறான தீர்ப்பு நான் சொல்லலையே அப்படி கேட்டான். அப்படியா, உனது மனைவியுடைய சிலம்புன்னு ஒரு சிலம்பை எடுத்தான். நான் கையில் வச்சிருக்கிறது ஒரு சிலம்பு. அப்போ இந்த சிலம்பை உட அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய மனைவியுடைய காலில் இருந்த ஒரு சிலம்பை உடைக்கின்ற பொழுது முத்துக்கள் உதிர்ந்து விழுந்தது. இன்னொரு காலில் ஒரு சிலம்பு போட்டிருந்தான், அந்த சிலம்பை உடைக்க சொன்னான். அதில் இருந்து மாணிக்க கற்கள் விழுந்தது. அப்போ கண்ணகி வைத்திருந்த சிலம்பையே உடைத்தாள். உடைக்கின்ற பொழுது அதிலிருந்து மாணிக்க கற்களாக பெறப்பட்டது. அப்போ தான் தவறான தீர்ப்பை சொல்லிவிட்டோமே, ஒரு பொருட்களுடைய பேச்சை கேட்டு கொண்டுட்டோமே, அப்படி என்ன பண்ண கீழே விழுந்து இறந்தான். கணவன் இல்லாத உலகத்தில் இனிமே நம்ம வாழக்கூடாது. என்ன பண்ண உடன்கட்டை ஏறினா. அப்ப 2 உயிர் போச்சு. நீதி கேட்டு போனா. ஏற்கனவே ஒரு உயிர் போச்சு, 3 உயிர். தீர விசாரிக்கிறதுனால 3 உயிர் போனதுன்னு சொன்னேன். தீர விசாரிக்கணும். அங்க அவர் செஞ்சதுல இப்ப கண்ணகி மதுரையை அழிச்சதுல ஒரு காரணம் இருக்கு. மதுரைய கண்ணகி அன்றைக்கு அழிச்சா. எப்ப கண்ணகி அழிச்சாலும் அழிக்கலையா? நீ அழிச்சானே சொன்னேன்னா நான் அழிக்கலன்னு சொல்லுவேன். அது எப்படி சொல்லுவியா? நீ அழிக்கலன்னு சொன்ன நான் அழிச்சேன்னு சொல்லுவேன். அது எப்படி சொல்லுவியா? அதாம்மா உண்மை. அது எப்படி சொல்லுவியா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. வாதி பிரதிவாதி. சரி, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? நாட்டு மக்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நான் கேட்கிறேன். பாண்டிய மன்னனுக்கும் கண்ணகிக்கும் தான் பிரச்சனை. ஆமா, ஏன் மதுரை எரிக்க சொல்லி யாரு கொடுத்தது சட்டம்? மக்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் என்ன பண்ணாங்க? மன்னன் தானே தவறான தீர்ப்பு. ஆமா, மன்னனுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். மன்னன் தாமா கேள்வி கேட்கணும். நீ எரிச்சான்னு சொன்னீங்கன்னா நான் பாண்டிய மன்னனாக்கப்பட்ட அரசபையில் உள்ள 5 பொருள் மட்டும் எரிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். நீ எரிச்சது மதுரை அந்த இடம் சொன்னீங்கன்னா நான் மதுரை எரிச்சான். ஏன்னு கேட்டா ஒருவன் மட்டும் எழுத கிடையாது சிலப்பதிகாரத்தை. ஒவ்வொருத்தனும் கற்பனைக்கு எட்டியவாறு எழுதியிருக்கான். கற்பனைக்கு எட்டியவாறு எழுதியிருக்கான். ஆனா உண்மை என்னன்னா, மகா பாவிகள் வாழும் மதுரை மாநகரம் பிரித்து எரியட்டும்னு சொன்னது உண்மை அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கொங்கையை பிச்சு எரிஞ்சா யாரு? கண்ணகி ஆகப்பட்ட கொங்கையை பிச்ச கொங்கைன்னா என்ன? மார்பகம். அதை பிச்சு எரிஞ்சால் மதுரை ஆகப்பட்டது அழிந்துச்சுன்னு சொல்றேன். அதே இன்னொரு சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றாங்க? கண்ணகி ஆகப்பட்டல் எரிந்தது 5 இடம் அரசபையில் விட உனக்கெல்லாம் எதுக்குடா ஒரு மணி மகடம் கேட்டா மணி மகடமாக்கப்பட்டது தீப்பிடித்திருந்தது. உனக்கு ஒரு சிம்மாசனம் கேட்டா சிம்மாசனம் தீப்பிடித்திருந்தது. உனக்கு ஒரு பூச்சக்கர குடையானு கேட்டா பூச்சக்கர குடைக்கு, உனக்கு ஒரு வெஞ்சாமரம் கேட்டா 5 இடத்தை அரசபையில் உள்ளதான் கேட்டா. நீங்க கேட்டீங்க மக்கள் என்ன பண்ணாங்க? மன்னன் தானே தவறு பண்ணாரு. மன்னன் தவறான தீர்ப்பு மக்கள் முன்னாடி தானே முத்துக்களை உடைச்சு காட்டுற சிலம்ப உடைச்சு காட்டினா. அப்ப மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தானே. அப்ப மக்கள் யாராச்சும் ஒருத்த கேட்டிருக்கணும்ல. சரி, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அப்ப மன்னன் தவறான தீர்ப்பு சொன்னாலும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுமே. தவறான தீர்ப்பை சொன்னாலும் கோவலன் இறந்ததுதான். அவனுடைய உயிரை மீட்டுக்கு வர முடியுமா? வர முடியாது. அதனாலதான் கண்ணிகாகப்பட்டவள் இங்கே பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எங்க போறா? மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போறா. கோபத்தோடு போய்கின்ற பொழுது யாரு பார்க்கிறது? முருகனாகப்பட்ட முருகப்பெருமான் பார்க்கிறாரு. ஆகா, கண்ணையால் போய் விட்டோம்னா உலகத்தை அழிச்சிருவா. என்ன பண்ற? காலிட்டு அவதர உலகத்தை அழிச்சிருவா அப்படின்னு எங்கேயுமா போற? ஒரு சிறு பயனாக தோன்றி எங்கு போற அப்படின்னு கேட்கின்ற பொழுது நடந்த விஷயத்தை சொல்றா. அந்த இடம் எங்க இருக்குன்னா, இன்னைக்கு ஆந்திர மாநிலத்தில் வண்ணாத்தி பாறை என்று சொல்லக்கூடியது இருக்கு. சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு கற்பூர திருவிழா நடக்குது. கற்பூர திருவிழா என்று சொல்லக்கூடிய நடக்குது. கண்ணகிக்கு சிலையில் முருகனுக்கும் சிலையில் ஒரே ஒரு சின்ன கொட்டாய் மட்டும்தான் இருக்கும். மற்ற நல்ல விசேஷம் கிடையாது, அர்ச்சனை கிடையாது, அபிஷேகம் கிடையாது. கற்பூரம் மட்டும்தான் வாங்கிட்டு போக முடியும். நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு சோதியாக்கப்பட்டது விழுகும், எரியும். இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.
இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வரலாறு கூறுது. வரலாறுகள் இருந்தாலும் அவங்க செஞ்சதுல ஒவ்வொன்றுக்கு ஒரு நியாயம் இருக்கு. கொங்கைய எரிஞ்சா அழிஞ்சது. அப்படியே 3 கொங்கையோட பிறந்தது யாரு? தடாக பிராட்டி என்று சொல்லக்கூடியவள பிறந்தா. ஒரு பெண்ணுக்கு 3 கொங்கையோட பிறந்ததுனால 2 கொங்கை இருந்தாலே பாக்க ஜெயிக்க மாட்டேங்குது. வேற 3 கொங்கையா? உங்க சவுடால என்னது? 3 கொங்கையோட பிறந்தா. 3 கொங்கையோட பிறக்கின்ற பொழுது எனது மகளுக்கு இப்படி பிறந்திருக்காளே என்ன விஷயம் கேட்கின்ற பொழுது அப்பதான் ஆசிரியர் சொல்றார், இவள் யாரை திருமணம் செய்து கொள்கின்றாளோ, இவளை பார்த்து யார் திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்றாளோ அப்பதான் ஒரு கொங்கையாகப்பட்டது மறையும்னா மீன. அவ அதே நேரத்துல தடாக பிராட்டிய வெல்ல முடிஞ்சிச்சா? யாருனாலும் வெல்ல முடியல. ஏன்னா அவர் அவ என்ன சொன்ன, திருமணம் முடிக்கிறக்கா எனக்குன்னு மாபெரும் வீரன் எப்ப அமைகிறானோ அப்பதான் நான் திருமணம் முடிச்சுக்குவேன். பார்த்தா ஒருத்தனே பார்த்தவன கொங்கை என்று சொல்லக்கூடியது மறைந்தது. யார பார்த்தா? வாயுவன பார்த்தா. இங்க வந்து இங்க ஒரு சாதாரண ஒரு பெண்ணு, நீங்க வந்து இங்க போக முடியாதுன்னு சொல்லி வாயு பகவான் என்ன பண்ணாரு, மறைச்சாரு. அப்ப நீங்க என்னை மறிக்கணும் அப்படின்னா என் கூட நீங்க சண்டை போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? நீங்க ஆம்பளை பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளை கூட உங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியுமே. எப்படி முடியும்? தூக்கி வீசுவேன் நினைச்சுங்க. அந்த ஜெயிச்சால என்ன ஜெயிச்சால? அதே பெண்மகளை சண்டை போட்டு போரிட்டு ஜெயிச்சால ஒருத்தன். நீங்க என் கூட நீங்க சண்டை போடுறீங்க. ஒரு தாமரை மலரை வைக்கிறேன், நீங்க வாயு பகவான் தானே, இந்த தாமரை மலரை காத்துல ஆச்சு விலக வைங்க, நான் மாபெரும் வீரன்னு ஒத்துக்கிறேன். சரி அப்படின்னு யாரு அன்றைக்கு தடாகை பிராட்டி வந்து என்ன பண்ணா, வச்சா தாமரை மலரை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. சரி அப்ப அவரும் தோல்வி அடைஞ்சாரு. அப்ப இந்திரனும் தோல்வி அடைஞ்சான். கடைசில யார பார்த்தா? சிவபெருமானை பார்த்தா அச்சம் கொண்டு நின்னா. அவ பயப்பட கிடையாது, அச்சம் கொண்டு நின்னா. ஏன்னா 3 கொங்கையில ஒரு கொங்கை மறைஞ்சது. அப்ப இவர்தான் தன்னோட கணவனோ அப்படின்னு நினைச்சா. பார்த்தவனே ஒரு கொங்கை மறைஞ்சது. அப்ப ஆம்பளை பார்த்தவனே மறைஞ்சு போச்சுல்ல. யாரு ஆம்பளை? அவ பயப்பட கிடையாது. ஒரு கொங்கை மறைஞ்சிருச்சு, தன்னோட கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு இவர்தான் பயப்படல. அவ போருக்கெல்லாம் போகல. போருக்கு போனோன்னு வேணா சொல்லுவோம். யாராவது நம்மளை புருஷனை ஏத்துக்கிறோன்னு ஒவ்வொரு ஆம்பளையா பார்த்துக்கிட்டு தெரிஞ்சான். யாராவது நம்மளை புருஷனை ஏத்துக்கிறோம், இந்த கொங்கையாகப்பட்டது மறைய மாட்டேங்குது, நம்மளை கல்யாணம் பண்ற கட்டுறதுக்கு ஒருத்தன்மை இல்லையே, ஒரு பயலும் சிக்கலன்னு தேடிக்கிட்டு திடுறா. அப்பதான் யாரு கேக்குறீங்க கதையில தான். அப்ப தேடிக்கிட்டு திடுற பொழுது அப்பதான் போரிடுறாங்க. ஒரு நாளையே வெல்ல முடியல. அப்ப வெல்ல முடியல. சிவபெருமானாகப்பட்ட பாக்குறாரு. பார்த்தவனே ஒரு கொங்கையாகப்பட்ட மறைஞ்சு போச்சு. பார்த்தவனே அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு. அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்க வர்ற இவர்தானே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா வெக்கப்பட்டு நின்னா. அப்ப மீனாட்சி வந்து பெருமாள்கிட்ட என்ன கட்டளையிட்டா, அழகர் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும். எனது அண்ணனாகப்பட்டவன் அழகரை வந்து தாலி எடுத்து கொடுத்தா நான் கல்யாணம் எடுத்து கொடுத்தா நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா. அழகர் வந்தாரா? அல்ல. ஏன் வந்தார்? வல்லேங்கற வந்தாருன்ற அண்ணனும் அவன் தான், கணவனும் அவன் தான், புருஷனும் அவன் தான். அழகர் அல்ல. வருகின்ற பொழுது என்ன பண்ணா, வள்ளி மறிச்சு அவரை ஒரு நாடகத்தை ஆட வச்சு அங்கேயே நிறுத்திட்டாங்க. நிறுத்தினு பார்க்குறேன். அண்ணன் வந்தா தான் இந்த பொம்பளை பிள்ளை தாலி கட்ட. அண்ணனா உருவத்தை மாற்றி, நான் யாரு சிவபெருமானாக்கப்பட்ட உருவத்தை மாற்றி அண்ணனும் அண்ணனுக்கு அண்ணனாக மாற்றினான். திருமணம் முடித்தது. திருமணம் முடிந்து மக்கள் எல்லாம் திரும்பி போற பொழுது அழகராகப்பட்டவர் வரார். அழகர் வந்து ஆத்துல இறங்குகின்ற பொழுது என்ன திருமணம் முடிந்ததா? முடிந்தது. நான் இங்க இருக்கேன், அங்கே யாரையா திருமணம் முடிச்சது? நீங்க தானங்க அங்க போயிட்டு உண்மை என்று சொல்லக்கூடியது விசாரிச்சு பார்த்தா உண்மை புலப்பட்டது. எது நடத்தினாலும் ஒரு நல்ல நேரத்துல நடக்கணும். மீனாட்சி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம அண்ணன் வரலையே அப்படின்னு. அப்ப சொக்கநாதர் பார்த்தாரு. தன்னோட மனைவியை பார்த்து அவர் என்ன பண்ணாரு, தன்னோட அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொக்கநாதர் சிவபெருமானே அழகராக உருமாறி தாலி எடுத்து கொடுத்தார். சரி அப்ப அவரே தன்னோட கணவனாக இருந்து தாலி கட்டினார். அப்ப அண்ணனும் அவனே கணவனும் அவனே. அது மாதிரி நீங்க நல்லாவே பேசுறீங்க, அழகாவே பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க மான்குட்டி மட்டும் இல்லங்கற நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நல்லா தான் பேசுறீங்க. போங்க போங்க போங்க. எங்க உங்கள இல்லங்க, வேடு வரதுன்னு சொல்றேன். போங்க போங்க போங்க, மான தேடி போங்க. போங்க போங்க போங்க, மான தேடி போங்க. தேடி வந்த மாடி இங்க வரவilla பாத்துக்கங்க. வெட்டி பேசி கேக்குறாங்க. விவர கேட்டு என்ன இங்க செய்யறீங்க? போங்க போங்க போங்க, மான தேடி போங்க.
குட்டுமேல இப்ப என்னமா நடந்துச்சு? என்ன வந்துச்சு? வீணாக பேசிக்கிட்டு வெட்டி வீசி வீசுறாரு வீடு வரையா ஏதேத வள்ளி கிட்ட வளர்றாரு போங்க 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 மான தேடி போங்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு விவரம் கேட்டு வளர்றாரு வேடவரையா ஏதேத வள்ளி கிட்ட வளர்றாரு போங்க 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 இங்க வாங்க எங்க உங்களுக்கு சொல்லுங்க. மான்குட்டி வேணுமா வேண்டாமா? மான்குட்டி வேணும் தான். வேணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். சட்டம் என்னோட இடத்துல நான் வச்சதான் சட்டம். மான் வேணும்னா நான் சொல்றத கேளுங்க. இல்லாட்டி பேசாம அப்படியே கைய கட்டிட்டே போங்க. பாக்குறது சின்ன பிள்ளை இருந்தாலும் சட்டம் பெருசா இருக்கு. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் முறையா அது கையாட்டுறது கால் ஆட்டுறது தூக்கி எறிஞ்சிருவாங்க. எப்படி பாத்தியா? சுண்டலி என்ன பண்ணுச்சான்? சுண்டலி யாரை பார்த்து சுண்டலிங்கறியா? யானையை போயிட்டு நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆயிருவோமான்னு கேட்டுச்சான். யார் 2 பேரும் புருஷ பொண்டாட்டி? யானையை. அது சரியா வருமா? கேட்டிருக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கோம். அது சரி கேட்டுருச்சு யானை. நம்மளும் சம்மதம் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. சம்மதம் சொன்ன மாதிரி காதை ஆட்டியிருக்கு. காதை ஆட்டினோடனே இதுக்கு ஒரு சந்தோஷம் தாங்களா, அடே அப்பா இத்த பெரிய உருவத்தை நம்ம சாச்சிவிட்டோமே அப்படின்னு சுண்டலிக்கு ஒரு ஆசை. சரின்னு 2 பேருக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. திருமணம் முடிஞ்சோடனே முதல் இரவு என்று சொல்லக்கூடியது நடக்கணும். சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அப்போ நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆயிட்டா. யாரு கேட்டது? நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆயிரும். சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது இங்கெல்லாம் ரொம்ப ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு. தனியாக போயிடுவோம்னு யானை என்ன பண்ணிருக்கு, இந்த சுண்டலியை மேலே ஏற்றிக்கிட்டு ஒரு பெரிய காட்டுக்கு போயிருக்கு. காட்டுக்கு போனோம்னா ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் விழுந்து நின்றுருக்கு. இந்த எலிக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணிருக்கு, பின்னாடி இருந்து முன்னாடி ஓட, முன்னாடி இருந்து பின்னாடி ஓட, இப்படி சந்தோஷத்தில் குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. குதிச்சு விளையாடுறதுனா அந்த நேரத்தில் லேசாக ஒரு காற்று அடிச்சிருக்கு. காற்று அடிச்சோன்னா தென்னை மரத்துக்கு கீழே இருந்து மேலே இருந்து ஒரு தேங்காய் யானை தலையில் விழ. யானை தலையில் விழ. யானை கத்த. யானை கத்த. அப்போத்தான் இந்த சுண்டலிக்கு போய் கேட்டுச்சேன், என்ன ரொம்ப கூசுதோ, எப்படி என்ன ரொம்ப கூசுதோ அப்படின்னு கேட்டுச்சான். இதுக்கு என்னன்னா, நம்ம இவ்வளோ பெரிய உருவத்தையே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல நீ என்னமா தூக்கி எறிஞ்சிருங்கிற. என்னங்க உங்களுக்கு மான்குட்டி வேணுமா வேண்டாமா? கண்ணுக்கு அழகு, மையழகு, கவிதைக்கு மையழகு, கேள்விக்கு நல்ல பதில் அழகு. உங்க மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். காய்க்காத கனகத்தே நின்றுள்ளாபு, காயாத கனகத்தே நின்றுள்ளாபு, காயாத கனகத்தே நின்றுள்ளாபு, நின்றுள்ளாபு நற்காரிகளே சந்தனமும் கொடுகம் கமலும் கலவக்கலகிட்டு சுடந்து பறந்து மேவும் காணடைந்து சந்தனம்
காணக்குறவர்கள் மணியளபல காண கோயில் நிகழ்ந்த புடையத காணக்குறவர்கள் மணியளபல காண கோயில் நிகழ்ந்த புடைய காணக்குறவர்கள் மணியளபல காண கோயில் நிகழ்ந்த புடையத பேச்சாரமான் காணக்குறவர் கண்மணி என வளர் காண குயிலின் நிகழ்த்து உடையது மேயாக தேடும் பாகம் திணை மாவும் தேடும் பாகம் திணை மாவும் பின்பதனால் வரவல்லரவளதம் தேடு பாகம் திணை மாவும் பின்பதனால் வரவல்லரவளதம் தேடும் பாகம் தேடும் பாகம் திணை மாவும் பின்பதனால் வரவல்லரவளதம் தேடும் பாகம் திணை மாவும் பின்பதனால் வரவல்லரவளதம் பின்பதனால் வரவல்லரவளதம் மேஜாதமான் தேனும் பாவும் திரைமாவும் தின்பதெல்லாம் ஒரு புள் ஒரு போதும் தேனும் பாவும் திரைமாவும் தின்பதெல்லாம் ஒரு புள் ஒரு போதும் தேனும் பாகும் தேனும் பாவும் திரைமாவும் தின்பதெல்லாம் ஒரு புள் ஒரு போதும் மேயாதமா சாயாதே 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 கொம்பிரண்டிருந்தாலும் கொம்பிரண்டிருந்தாலும் அமுதல் தள்ளிருந்து பாஜாத அதுகள் தலை நிமிர்ந்து பாஜாத கண்டதுண்டோ வருமான் வார கண்டதுண்டோ பண்பொன்றுகள் வேடி பொல் போன்ற வேடி கண்டதுண்டோ 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 மான் தேடி வரல மானத்தை விளையே. பெண்ணை தேடி எந்த பெண்ணை தேடி வந்தீங்க? மான் மான் என்று சொல்லுங்க மங்கை உன்னை மாமனா மச்சானா ஓ மான் ஓ கேட்டு பெண்ணில்லா வந்தவரா? ஓ பெண்ணில்லா வண்ண பூச்சூடாபா பெண்ணில்லா ஓ வெண்ணிலா ஓ வெண்ணிலா வெண்ணிலா வண்ண பூச்சூடவா வெண்ணிலா மன்னவா பஞ்சம் மலர்வேணி பழகாத பெண்மை பார்த்து கதை பேச பழமோன வெண்மை பஞ்ச மலர் வேடி பழகாத பெண்மை பார்த்து அதை பேச கனி போன உள்மை அழிலை பனி போல நீ வந்த வேலை ஆவியின் பணி போட நீ வந்த வேலை அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா ஓ வெண்ணிலா மன்னவா வண்ண பூச்சூடவா மன்னவா மன்னவா நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ இங்கு வந்தாய் நேற்று கனவாக நான் கண்ட இன்பமும் இன்று நினைவாக நீ என்று வந்தாய் மன்னவன் திருமார்பில் மன்னவன் திருமார்பில் கண்கூட வேண்டும் வானிலில் வெற்றி கொண்ட நாளல்லவா வானிலில் வெற்றி கொண்ட நாளல்லவா மன்னவா மன்னவா வண்ண பூச்சூடவா மன்னவா மன்னவா என்ன பண்ணிருக்கியா மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் உன்னை மணப்பதற்கு
கைத்தலம் நான் பெற்று கனவு கண்டேன் வேடனாக வந்தவுடன் நான் தான் வேலனாக வந்தவுடன் நான் தான். சுவாமி எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வான எனக்குத்தான் முதலில் வேண்டும். அப்படி ஆகட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கவே ஊராரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பெருக வேணும், ஞான தங்கவே ஊராரெல்லாம் வாழ வேணும். பவமானே உமது பக்தி பாராரே. ரூபமுழங்கி ஸ்ரீராம ரூபமுழங்கு நித்ய ஜெய ராஜமுழங்கி ஸ்ரீராம ரூபமுழகு நித்ய சுப மங்களம். சுபமங்கலம். சங்கராசாமி நாமமே வாழ்க வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு அரோஹரா. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை